அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. மொமெண்டம் பற்றிய கோட்பாடு நம்ம ஆழமாக உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராப்ளம் கொடுக்கப்பட்டிருக்க. லெட் அஸ் ரீட் தி ப்ராப்ளம், லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் தென் சால்வ். சரிங்களா? பாருங்கள், எ நியூக்ளியஸ், ஒரு ஆட்டம்க்கு மத்தியில் இருக்கிறதுக்கு பேர் நியூக்ளியஸ், இஸ் அ ட்ரெஸ்ட், அசையாமல் இருக்குது, in the laboratory frame of reference. ஸோ laboratory frame of reference பொறுத்த வரைக்கும் நியூக்ளியஸ் அசையலை. ஷோ தட் இஃப் இட் disintegrates into two smaller nuclei, அந்த பெரிய நியூக்ளியஸ் ரெண்டு பகுதியாக என்ன செய்யுது? பிரேக் ஆகுது. தி ப்ராடக்ட்ஸ் மஸ்ட் மூவ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். அப்போ அந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும் அப்படிங்கிறது நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? let us try to illustrate. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அந்த சிச்சுவேஷனை let us feel. இங்கெல்லாம் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இப்படி ரிவால்விங் அரவுண்ட். திஸ் இஸ் நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் டியூ டு சம் ரீசன்ஸ், மேபி டியூ டு எக்ஸ்டர்னல் பம்பார்ட்மெண்ட் ஆர் டியூ டு சம் ரீசன், அது என்ன ஆகுது? டிஸ்இன்டெகிரேட் ஆகுது. டிஸ்இன்டெகிரேட் ஆகுது, உள்ள ஃபோர்ஸ் கிரியேட்டாக என்ன ஆகுது? இட் பம்பார்ட்ஸ், டிஸ்இன்டெகிரேட் ஆகுது. அது எக்ஸாக்டாக ரெண்டு பகுதியாக மாறுது. ஸோ ஒரு பகுதிக்கு M1 வச்சுக்கிறோம், இன்னொரு பகுதிக்கு M2 வச்சுக்கிறோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதனுடைய வெலாசிட்டி இந்த வெலாசிட்டிக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், இந்த வெலாசிட்டி இந்த வெலாசிட்டிக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், இப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. எப்படி ப்ரூவ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, இது வித் ரெஃபரன்ஸ் டு லெபோரட்டரி இதனுடைய மொமெண்டம் 0, ரைட்? தெர் இஸ் M into V is 0, there is no velocity. So disintegrate ஆகும் பொழுது this also has got velocity v1, this has got velocity v2. நம்மளுக்கு எவ்வளவு தெரியாது. பட் நம்மளுக்கு ஒன்று தெரியும், கன்சர்வேஷன் ஆஃப் linear momentum தெரியும். வெளியிலிருந்து எதுவும் ஃபோர்ஸ் வரல. ஸோ திஸ் m is equal to இதனுடைய மொமெண்டம் ப்ளஸ் இதனுடைய மொமெண்டம், ரைட்? ஸோ m1 v1 ப்ளஸ் m2 v2 is equal to 0. அப்போ நீங்கள் v1 கண்டுபிடிச்சிங்கன்னா மைனஸ் m2 v2 டிவைட் பை m1. m2 m1 இதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ், இதுக்கெல்லாம் நெகட்டிவ் கிடையாது, நிறைக்கு நெகட்டிவ் இல்லை இல்லையா? ஸோ v1 இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட், அஃப்கோர்ஸ் மைனஸ் இன்ட்டு v2. அதே மாதிரி v2 பார்த்தீங்கன்னா சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு மைனஸ் v1. அப்போ இதனுடைய பொருள் என்ன? v1 v2 எப்போ எப்படி இருக்கும்? they will be in opposite direction. For example, இது இந்த டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா இது இந்த டைரக்ஷனில் இருக்கும். சப்போஸ் இது புரியறக்க தனியாக எடுத்து போகிறேன், அப்வர்ட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா இது டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். சப்போஸ் இது சைட்வேர்ட்ஸ் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸாக்டாக 180 டிகிரி ஆப்போசிட்டில் இன்னொன்னுடைய வெலாசிட்டி இருக்கும். அப்படி இருந்தால் தான் மொமெண்டம் என்ன ஆகும்? கன்சர்வ் ஆகும். ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த சிச்சுவேஷனை நம்ம என்ன செஞ்சோம்? வி எக்ஸாமின். பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்க? கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற பிள்ளைகளுக்கு தகவல் சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.